Hello everybody, வணக்கம். My name is Shadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா எதிர்மறை வாக்கியங்களை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை பற்றி பார்க்க போறோம். அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்க போறோம் சொல்லி பார்க்க போறோம். Okay, before moving to the video, if you come first time to this channel, please subscribe my channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, let's go to the video. இப்ப பாருங்க, இந்த சென்டென்ஸ் பாருங்க. நான் போகிறேன் என்கிற ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தை நாங்கள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதினா எப்படி வரும்? I go. ஓகே ஓகே. இப்ப பாருங்க, நான் போவதில்லை, நான் போகிறேன் என்பதன் எதிர்மறை வாக்கியம் தான் நான் போவதில்லை. அப்ப இதை நாங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸா எழுதுறதுக்கு எப்படி மாற்ற வேணும்? I go நாங்க இல்லை என்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நொட்டை பயன்படுத்த வேண்டும். நொட்டை பயன்படுத்த வேண்டுமென்றால் அப்ப I not go என்று சொன்னால் அது சரியான வடிவமாக இருக்குமா என்றால் அது தவறானதாகும். அப்ப அதன் சரியான வடிவம் என்ன? எங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு துணைவினை சொற்கள் உள்ளன. என்னென்ன துணைவினை சொற்கள்? do doesn't இருக்குது. அப்ப நாங்கள் கட்டாயம் இது I do not go என்றதுதான் எங்களுக்கு சரியான வடிவம். அப்ப இங்க do என்கின்ற துணைவினை சொல் எங்களுக்கு என்ன சப்போர்ட்டா பயன்படுத்தப்படுகிறது. சரியோ? அப்ப I do not go, அப்ப இதுதான் உண்மையான சரியான வடிவம். I go-க்குரிய நெகட்டிவ் ஃபார்ம் இதுதான். ஓகே, அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவன் போகிறான். அப்ப அது என்ன ஆங்கில வடிவம் என்ன? he goes. சரியா? he goes. உங்களுக்கு தெரியும், அதாவது சிங்குலர் நவுன். ஆகவே நாங்கள் வெர்புக்கு எஸ் ஃபார்ம் கொடுத்திருக்கிறோம். அது ஓவில முடிவடைஞ்ச வழியா es என்று சேர்த்திருக்கிறோம். ஓகே, இப்ப பாருங்க, அதன் எதிர்மறை வடிவம் என்ன? அவன் போவதில்லை. ஓகே, அவன் போவதில்லையே நாங்கள் he not goes என்று சொல்ல முடியுமா? இல்லை, தவறு. அப்ப எப்படி சொல்ல வேண்டும் சொன்னால் he does not go. அதாவது இங்க does என்கிற துணைவினை சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப பாருங்க, எங்கட ப்ரோனவுன்ஸ் இருக்குது. I be they you he she it இருக்கு தானே. அதுல I be they you ஆகியவற்றை இதுல I என்கின்றது I என்பதை நாங்கள் இந்த ப்ளூரல் ஃபார்முக்குள்ளதான் ஆங்கில இலக்கணத்தின்படி ப்ளூரல் வகைப்பாட்டுக்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் இது I என்பது தன்மை பெயர் சொல். இங்க கீசி இட் என்பது எங்களுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலர் படர்க்கை ஒருமை சொற்கள். அப்ப இந்த எங்கட ஐவி தேயு ஆகிய ப்ரோனவுன்ஸ்களுக்கும் ஏனைய ப்ளூரல் நவுன்ஸ்களுக்கும் நாங்கள் டூவினை ஹெல்பிங் வெர்பாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி கீசி இட் என்கின்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுன்ஸ்களுக்கும் சிங்குலர் ப்ரோனவுன்ஸ்களுக்கும் ஏனைய சிங்குலர் நவுன்ஸ்களுக்கும் நாங்கள் என்னதை துணைவினையாக பயன்படுத்துவோம் என்றால் டஸ் நோட்டை பயன்படுத்துவோம். இந்த டஸ் நோட் டூவோட சேர்த்து நாங்க என்னத்தை நாங்கள் எழுதணும் சொன்னால் நோட்டினையும் சேர்த்து தான் நாங்கள் என்ன செய்வோம்? எதிர்மறை வாக்கியங்களை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல அமைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, இப்ப பாருங்க, இதன் சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி வரும் என்று பாருங்க. இப்ப ப்ளூரல் நவுன்ஸ் ஆக இருந்தால், சப்ஜெக்ட் எங்களுக்கு ப்ளூரல் ஆக இருந்தால் நாங்கள் டூவையும் அதனுடன் சேர்த்து நொட்டையும் பேஸ் ஃபார்மையும் பயன்படுத்துவோம். வெர்பின் பேஸ் ஃபார்மையும் பயன்படுத்துவோம். சரியா? ஓகே. அப்ப சிங்குலர் நவுன்ஸ் ஆக இருந்தால் எங்களுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி அமையும் என்றால், சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதனுடன் டஸ்ஸையும் நொட்டையும் சேர்த்து வெர்பின் வடிவம் எப்படி இருக்கும்னு சொன்னால் வெர்பின் வடிவம் எப்பவும் பேஸ் ஃபார்மாக இருக்கும். சரியோ? அப்ப பாருங்க, ப்ளூரல் நவுன்ஸ்களுக்கு எப்படி, அதாவது ஐவி தேயு இத்தனை ப்ரோனவுன்ஸுக்கும் ஏனைய ப்ளூரல் நவுன்ஸ்களுக்கும் டூ நோட்டை நாங்கள் சேர்த்து நெகட்டிவ் வடிவமாக மாற்றுவோம். அதே மாதிரி கீசி இட் மற்றும் ஏனைய சிங்குலர் நவுன்ஸ்களுக்கு டஸ்ஸினை சேர்த்து டஸ் நோட்டை சேர்த்து நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றுவோம்.
ஓகே, ஆனால் வேர்பின் வடிவம் எப்படி வரும்? எப்பவுமே பேஸ் ஃபார்மாக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். சரியா? இதுல வந்து சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் என்ன? நான். அது என்ன? வேர்ப் என்ன? எழுதுகிறேன், ஆக்சன். அதே மாதிரி எங்களோட வேர்ப்போட தொடர்பட்ட விடயம் என்ன? என்ன எழுதுகிறேன்? ஒரு கடிதம். அப்ப அது என்ன? ஆப்ஜெக்ட். சரியோ? அப்ப இதை நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதினா அப்படி வரும். ஐ ரைட் a letter. I write a letter. ஓகே, இதை எதிர்மறை வடிவத்தை பார்ப்போம். நான் ஒரு கடிதம் எழுதுவதில்லை. சரியா? ஓகே, உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட், verb, object. அப்ப அதிന്റെ எதிர்மறை வடிவம் என்ன? I do not write a letter. சரி, உங்களுக்கு தெரியும் ஐக்கு நாங்க வந்து do தான் ஹெல்பிங் வெர்பா பயன்படுத்துகிறோம். இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்குது. ஆகவே do ஓட நொட்டை சேர்த்து வெர்பின் வடிவத்தை நாங்க வந்து பேஸ் ஃபார்மா கொடுத்திருக்கிறோம். ஓகேயா? ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் புத்தகம் வாசிக்கிறான். அப்ப சப்ஜெக்ட் தெரியும் உங்களுக்கு, அவன். வெர்ப் தெரியும், வாசிக்கிறான். அப்ப வாசிக்கிறதோட தொடர்பட்ட விடயம் என்ன? புத்தகம். அது ஆப்ஜெக்ட், செயல்படு பொருள். ஆகவே நாங்கள் அது இங்கிலீஷ்ல கொடுத்தா அப்படி வரும். He reads book. ஏன் நாங்கள் எஸ் சேர்த்துனாங்க? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நாங்கள் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதிக்கல. he see it-க்கு மற்றும் ஏனைய சிங்குலர் நவுன்ஸுக்கும் வந்து நாங்கள் வெர்போட எஸ் சேர்க்க வேண்டும். இப்ப பாருங்க, அவன் புத்தகம் வாசிப்பதில்லை. அதன் எதிர்மறை வடிவத்தை பாருங்க. ஓகே, சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் தெரியும். ரைட். இப்ப அதிന്റെ இங்கிலீஷ் ஃபார்ம் அப்படி இருக்கும். he does not read book. அப்ப ஏன் நாங்கள் he does கொடுத்தனாங்க? எங்களுக்கு துணை வினை சொல் சிங்குலர் நவுன்ஸ்களுக்கு நாங்க என்ன does not எதிர்மறை வாக்கியங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதோட என்ன? வெர்பின் பேஸ் ஃபார்ம். திருப்பி மறுபடியும் பேஸ் ஃபார்ம் கொடுக்க கூடாது. வெர்பின் பேஸ் ஃபார்ம் கொடுப்பீங்க. அப்ப he does not read book. ஓகே, ரைட். இதோட சேர்த்து இப்ப இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் சாம்பிளா கொண்டு நாங்க ஒரு 20 எக்ஸாம்பிளை நாங்க வந்து பார்ப்போம். சரியோ? இந்த 20 எக்ஸாம்பிள் நான் கடந்த லாஸ்ட் வீடியோல வந்து சொன்ன உதாரணங்களை தான் நான் என்ன செய்திருக்கிறேன்னா எதிர்மறை வாக்கியங்களாக மாற்றி இருக்கிறேன். அப்ப நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்திருந்தால் அதுல சொல்லப்பட்ட அனைத்து வாக்கியங்களையும் நீங்களாவே ஒருக்கா உங்களை விளங்கி இருந்ததுண்டா நீங்களாவே ஒருக்கா நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றி பாருங்க. சரியா? இப்ப நான் இதுல எல்லா 20 வாக்கியங்களையும் வந்து நான் என்ன செய்திருக்கிறேன்னா நெகட்டிவ் வடிவத்துக்கு மாத்தி இருக்கிறேன். அப்ப கவனிங்க. ஓகே, he does not play football. ஓகே, இது சிங்குலர் ப்ரோனவுன். அதோட நாங்கள் என்ன செய்யணும்? does என்கின்ற ஹெல்பிங் வெர்பையும் பயன்படுத்தி நொட்டையும் சேர்த்து நாங்கள் வந்து எதிர்மறை வாக்கியமாக மாற்றிருக்கோம். அப்ப இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கும்? he plays football என்று நாங்கள் முதல் வீடியோல பார்த்தோம். அப்ப அதின் எதிர்மறை வடிவம் he does not play football. அவன் ஃபுட்பால் விளையாடுவதில்லை. kids do not like to play mobile games. அதாவது குழந்தைகள் மொபைல் கேம்ஸ் விளையாட விரும்புவதில்லை. he does not do his homework regularly. அவன் வந்து ஒழுங்காக வீட்டு வேலை செய்வதில்லை. she does not wake up early in the morning. அவள் அதிகாலையில் எழுவதில்லை. we do not speak English. நாங்கள் ஆங்கிலம் பேசுவதில்லை. சரியா? my parents do not live in Melbourne. எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து மெல்பர்னில் வசிப்பதில்லை. சரியா? இப்ப நான் குயிக்கா நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொண்டு போறேன். ஏற்கனவே நான் வந்து முதல் வீடியோல உங்களுக்கு விளக்கமா சொன்னான். அதனால நான் வந்து குயிக்கா நான் வந்து சொல்லிக்கொண்டு போறேன். சரியா? கவனிங்க. நீங்களும் இருக்கா இந்த சென்டென்ஸ்களை அந்த பாசிட்டிவ் முதல் வீடியோல சொல்லப்பட்ட பாசிட்டிவ் சென்டென்ஸ்களை எல்லாம் நோட் பண்ணிட்டு இத நெகட்டிவ் ஃபார்முக்கும் மாத்தி பாருங்க. சரி, மாத்தி போட்டு இந்த வீடியோல நீங்க சரியா மாற்றி இருக்கிறேன்னு சொல்லி கிளிக் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. they do not go to movie once a week. ஒரு கிழமைக்கு ஒரு தடவை அவர்கள் மூவி பார்க்க போவதில்லை. she does not love to play tennis. அவள் வந்து டென்னிஸ் விளையாட விரும்புவதில்லை. it does not rain here every month. இங்க வந்து ஒவ்வொரு மாசமும் மழை பெய்வதில்லை. we do not like to
டேக் பாத் இன் ரிவர். ரிவர் அதாவது ஆற்றில் வந்து குளிக்க நாங்கள் விரும்புவதில்லை. மை ஃப்ரெண்ட்ஸ் டஸ் நாட் லைக் டு லிவ் லிவ் லக்ஸரி லைஃப். என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து லக்ஸரி லைஃபை விரும்புவதில்லை. ரவி டஸ் நாட் கோ டு சர்ச் எவ்ரி வீக். ரவி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் சர்ச்சுக்கு போவதில்லை. He does not pray 5 times a day. ஒரு நாளைக்கு 5 தடவை அவன் ப்ரே பண்ணுவதில்லை. Trains do not travel on railway track. ட்ரெயின் வந்து ரயில்வே ட்ராக்கில் செல்வதில்லை. My manager does not start work on time. எங்களுடைய மேனேஜர் வந்து சரியான டைம்ல வந்து ஒர்க்கை தொடங்குவதில்லை. Soldiers do not fight for country. நாட்டுக்காக ராணுவம் போராடுவதில்லை. The bus does not usually come late. பேருந்து வழமையாக தாமதமாக வருவதில்லை. My mother does not cook every day. எங்களுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் சமைப்பதில்லை. They do not play basketball on Mondays. திங்கட்கிழமைகளில் அவர்கள் பாஸ்கெட்பால் விளையாடுவதில்லை. This chocolate does not taste very delicious. இந்த சாக்லேட் வந்து அவ்வளவு டேஸ்டாக இல்லை. ஓகே, அப்ப இந்த 20 சென்டென்ஸும் வந்து நான் வந்து நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றி இருக்கிறேன். முதல் அந்த வீடியோல முதல் போட்ட வீடியோல வந்து சொன்ன அந்த 20 சென்டென்ஸையும் அப்படியே நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றிருக்கோம். ஒருக்கா நீங்க மாத்தி செக் பண்ணி பாருங்க, சரியா? ஓகே, இப்ப ஒரு எக்ஸசைஸ் தரேன், நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. குமார் பெறுவதில்லை, அவன் மிரக்கறி சாப்பிடுவதில்லை, கமலா தேநீர் தயாரிப்பதில்லை, அவர்கள் இந்தியாவில் வசிப்பதில்லை, விலங்குகள் காட்டில் வசிப்பதில்லை, அவன் ஆங்கிலம் வாசிப்பதில்லை. அப்ப இந்த சென்டென்ஸையும் இருக்கா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, சரியா? ஓகே ஓகே, அடுத்த வீடியோல நாங்க என்ன பற்றி பார்க்க போறோம்னா, எப்படி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல क्वेश्चन ஃபார்ம் எப்படி பாசிட்டிவ் கேஷன் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கறோம். தொடர்ச்சியா அடைஞ்சிருங்க பிள்ளையர். நான் வந்து ஒவ்வொரு செக்ஷனையும் ஒவ்வொரு வீடியோல டீச் பண்றதுக்கு காரணம் என்ன சொன்னா, உங்களை சரியா விளங்க வேணும்னு தான் டீச் பண்றேன். ஓகே, கவனமா படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். அடுத்த வீடியோல சந்திப்போம். And don't forget to subscribe to my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, take care, bye.